ஜீசஸ் 40 நாள் இந்த வார்த்தையை தான் மெடிடேட் பண்ணுறார். நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள், அந்த வார்த்தையுடைய பவர் என்னன்னு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி ஃபார் ஜீசஸ், யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவின் மகன்றது உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டதுன்னா உங்களுடைய செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் அதை தான் சொல்கிறேன். இது இங்கே இருந்தால் போதாது, இங்கே இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க, ஐ ஆம் சன் ஆஃப் காட். இப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலையும் சாத்தான நடக்க விட மாட்டோம் இல்லையா? ஏன்? நம்ம அப்பாவுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு? ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் இப்போ ஒரு 2-3 வாரமாக இதை பார்க்குறோம். மறுபடியும் பிறப்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுனா என்னது, மறுபடியும் பிறக்கிறது, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நம்ம மறுபடியும் பிறக்கும்போது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம், ஒரு உயிராகிறோம். அதனால் நம்முடைய ஆவி முற்றிலுமாக புதுப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய ஸ்பிரிச்சுவல் பாடி, அவருடைய ஆன்மீக உடலுக்குள்ளாக நாம் மூழ்கடிக்கப்பட்டு ஒரு புதிய படைப்பாக மாற்றப்படுகிறோம். அதுதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் புது படைப்பாக மாற்றப்படுகிறார்கள். பழையன எல்லாம் கழிந்தன, எல்லாம் புதிதாகின. அப்போ அதில் என்ன புதிதாச்சுன்னா நம்முடைய ஸ்பிரிட், ஆவி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அது பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வருகிறார். இதுதான் நம்ம சொன்னோம்.